இலங்கை திருநாட்டில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளால் யாழ்ப்பாணத்திற்கருகில் சாவகச்சேரி பகுதியில் 155வது தைப்பூச பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வு நடத்திய அன்பர்கள் தயவு திரு கனக சபாபதி கீர்த்திசன் ஐயா மற்றும் அவரது துணைவியார் விஜயலட்சுமி அம்மாள் மற்றும் அவரது புதல்வர் தயாநிதி ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். 2010ஆம் ஆண்டு இதனை உருவாக்கிய அந்த புண்ணிய குடும்பத்தினர் 25 ஆண்டுகளாக ஐரோப்பா நாட்டில் சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து ஈட்டிய பொருளனைத்தும் இந்த சத்திய ஞானக்கோட்டத்தை அமைத்தார்கள் என்ற மாபெரும் உண்மை இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்றோம். அன்பர்களே, நிச்சயமாக அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அப்படி இந்த புண்ணிய குடும்பத்தார் உருவாக்கி இந்த சத்திய ஞானக்கோட்டத்திலே இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக வள்ளல் பெருமான் திருவருளால் அவர் தலைமையின் கீழ் அருட்பெரும் ஆண்டவர் பெருங்கருணையினால் நடந்து முடிந்தது. இந்த நிகழ்விற்காக மலேசியாவிலிருந்து 20ற்கும் மேற்பட்ட சன்மார்க்க அன்பர்கள் வந்திருந்தார்கள். இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வு அங்கு சிறப்பாக நடைபெற்றது. அன்பர்களே, அந்த திருக்காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது இந்த நிகழ்வினை ஆண்டவரம் மண்ணிலே எதற்காக நடத்தி அருளினார்கள்? நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மையே. வள்ளல் பெருமான் தான் இந்த தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே அவர் ஏற்றிய திருவுருட்பாவை மருட்பா என்ற ஓர் வழக்கு தொடுத்து அதை நீதிமன்றத்துக்கு வரை அழைத்து சென்ற ஆறுமுக நாவலரால் வாழ்ந்த அந்த மண்ணிலே இன்று சன்மார்க்கம் செழித்தோங்குகின்றது. அதாவது அந்த உண்மை இன்று புலப்பட்டு அனைவரும் அதை அறியும் பொருட்டு அந்த பகுதியிலே இப்போது சன்மார்க்கம் சிறப்பாக வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு சாட்சியாக ஐரோப்பா மண்ணிலே பாரிஸ் நகரத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சன்மார்க்க நிகழ்வு 99% சன்மார்க்க அன்பர்கள் யாவரும் இலங்கை திருநாட்டை சார்ந்த அற்புத அந்த அன்பு நெஞ்சங்கள் தான் இந்த மண்ணிலே இப்பொழுது சன்மார்க்கம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு இப்பொழுது இலங்கை திருநாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுக்க இப்படி சன்மார்க்கம் வளர்ந்து உயர்ந்து ஓங்கி செழித்து கொண்டிருக்கிற தருணத்திலே இந்த காட்சியினை உங்களுக்கு அளித்த மகிழ்வில் பெரும் ஆனந்தம் அடைகின்றோம். ஐரோப்பிய புனித வள்ளலார் கூட்டமைப்பின் சார்பாக இந்த காணொளி உங்களுக்கு உருவாக்கி அளிப்பதில் மிக்க மகிழ்வடைகின்றோம். அன்பர்களே, எதிர்வரும் காலம் சன்மார்க்க காலம். ஆகவே சன்மார்க்க பேருண்மை உணர்வோம், சன்மார்க்க நெறியின்படி வாழ முயல்வோம். வள்ளல் பெருமான் அளித்த ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்ற உயர்ந்த கோட்பாட்டினை ஏற்று தய உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு எல்லா உயிரினும் தம்முயிர் போர்க்கின்ற பாவியத்தை வரவழைத்து இப்போது இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் மாற நாம் அமைதியாக இறைவனை நோக்கி தவநிலையில் இருந்து வாழ்வோம்.